ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். நாம் தமிழர் வேட்பாளர் சீதாலட்சுமியும் வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரித்து வருகிறார். கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் தங்கமணி இணைகிறார். வணக்கம் தங்கமணி. தற்போது ஈரோடு கிழக்கு தொகுதி வாக்கு சேகரிப்பின் போது அங்கு ஆரத்தி எடுக்கும் பெண்களுக்கு 200 ரூபாய் அளிப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. வீடியோவும் வெளியாகியுள்ளது. தொடர்பான மேலும் விவரம். வணக்கம். அதாவது ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தல் வருகின்ற பிப்ரவரி 5ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் இந்த இடைத்தேர்தலில் திமுக சார்பில் திமுக கொள்கை பரப்பு துணை செயலாளர் சந்திரகுமாரும் அதே சமயத்தில் நாம் தமிழர் கட்சி சார்பில் சீதாலட்சுமி இருவரும் போட்டியிடுகின்றனர். தொடர்ந்து திமுக சார்பில் வேட்பாளர் சந்திரகுமாருக்கு ஆதரவாக தமிழக வீட்டு வசதித்துறை மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் முத்துசாமி தொடர்ந்து 5வது நாளாக தொடர்ந்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். அதே சமயத்தில் ஒருபுறம் நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர் சீதாலட்சுமியும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் தற்போது இன்று மாலை சரியாக 5 மணி அளவில் ஈரோடு கிழக்கு தொகுதிக்கு உட்பட்ட அம்பேத்கர் நகர் பகுதியில் திமுக வேட்பாளர் சந்திரகுமார் தீவிர வாக்கு சேகரிப்பு பிரச்சாரத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கும் பொழுது அம்பேத்கர் நகர் பகுதியில் உள்ள அந்த வீதி முழுவதுமே வேட்பாளருக்கு ஆராத்தி எடுப்பதற்காக பெண்கள் குவிந்திருந்தனர். அப்போது வேட்பாளர் வருகைக்காக காத்திருந்த பெண்களுக்கு திமுக சார்பில் சுமார் 200 ரூபாய் என்பது வழங்கப்பட்டு வருகிறது. இது குறித்தான வீடியோ என்பது தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. தொடர்ந்து தேர்தல் ஆணையத்தினுடைய விதிமுறைகள் படி வாக்காளர்களுக்கோ அல்லது பொதுமக்களுக்கோ பணமோ பரிசு பொருட்களோ தரக்கூடாது என்று தேர்தல் ஆணையம் உத்தரவு இருக்கின்ற நிலையில் தற்போது திமுகவினுடைய அந்த தேர்தல் பிரச்சாரத்தின் போது இங்கு இருக்கின்ற வாக்காளர்களுக்கு சுமார் 200 ரூபாய் கட்டிற்கு அடியில் மறைத்து வைத்து இங்கிருக்கின்ற பெண்களுக்கு திமுக நிர்வாகிகள் வழங்கி வருகின்றனர். தொடர்ந்து இந்த பகுதியில் காவல்துறையும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தாலும் கூட தற்போது திமுகவினர் அந்த 200 ரூபாய் ஆராய்ச்சி எடுக்கும் பெண்களுக்கு தந்த வீடியோ என்பது தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. விவரங்களுக்கு நன்றி தங்கமணி.